அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கடன் நீங்குவதற்கான சுன்னத்தான துஆக்கள். ஒரு மனிதர் அலி ரலியல்லாஹு அவனிடத்தில் வந்து அவருடைய கடன் விஷயத்தை முறையிட்டார். சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்த துவாவை உங்களுக்கு சொல்லித்தரவா? அந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டீங்கன்னா மலையளவு கடன் இருந்தாலும் நீங்கிடும். اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. மர்மன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பயானில் சொல்லுவாங்க, யமன் நாட்டில் உள்ள சீர் சொல்லக்கூடிய மலை அளவு இருந்தால் கடல் நீக்குது. இதை ஒவ்வொரு பரலு தொழில் பிறகு ஒவ்வொரு முறை ஓதிக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் வியாழக்கிழமை அந்திப்பட்டு மாறிபுக்கு ஆரம்பிக்குது, வெள்ளிக்கிழமை அந்திப்பட்டு மாறிபோட முடியுது. இந்த இடையில நாங்கள் 70 முறை ஆயத்துல் குர்சி, 70 முறை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் இஸ்திக்ஃபார், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். 70 முறை இந்த கடன் நீங்கிறது. அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். இந்த அடுத்த கிழமை வரைக்கும் இதை நாங்கள் வந்து 70 முறை ஆயத்து குர்சி, 70 முறை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் இஸ்திக்ஃபார், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இது ஓதிட்டு 70 முறை இந்த கடன் நீங்கிறது. அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமி வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். இதை ஓதிக்கொள்ளு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மலையளவு கடன் இருந்தாலும் ஒரு கடன்கள் நீங்கிடும். ஒரு ஜும்மாவுக்கு ஓதினா அடுத்த ஜும்மா வரைக்கும் எந்த பிரச்சனையும் மிக்காத வாழ்க்கையில் இதை பேணுதலாக ஓதிக்கொள்ளணும். அடுத்தது வலீஃபால் ஒரு துவா இருக்குது. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில் உட்காந்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன அபு உமாமா கவலையோடு இருக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் கடன்கள் அதிகமாகிட்டுது, கவலை அதிகமாகிட்டுது சொன்னால் உங்களுக்கு சில வார்த்தையில் சொல்லித்தரவா? நீங்கள் அதை சொல்லி கொண்டீங்கன்னா உங்களோட கடன் நீங்கிடும், கவலையும் பேத்துடும். பலா யா ரசூலுல்லாஹ் அவசரம் சொல்லித்தாங்கன்னா சொல்லிக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். இதுவா பேருந்தில் ஓதி வந்தாங்க, கடன் நீங்கிட்டது, கவலையும் பேசுது. இது எங்களோட வதீஃபத்துன் நபவியா. இதில் அந்த துவா இருக்குது, அந்த ரிவாயத்தோட துவாவும் இருக்குது. இதை வதீஃபத்துன் நபவியான்னு தான் போட்டிருந்தாங்க ஆரம்ப பேர். ஒரு அஹமதுல்லாட் மூலான வந்தாங்க, அவங்க இந்த பேரை கொஞ்சம் மாற்றினாங்க. சொன்னாங்க, வதீஃபத்துன் நபவியான்னு சொல்கிறத விட அவுராதுன் நபவியால் சொல்கிறது நல்ல அப்படின்னு இப்போ புதிய அல்ஃபுஸா தரிக்கத்தில் மாற்றிருக்கீங்க பேர் அவுராதுன் நபவியா. இதை பேருந்தெல்லாம் ஓதி வாங்குவோம். இதில் அந்த சகல துவாக்கள் மிக்குது, அது சிறப்பையும் போட்டிருக்குது. அதோட லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா ஒரு நாளைக்கு 500 முறை ஓதிவாங்க. 1000 முறை லா ஹவுல ஓதினாலும் கடன் நீங்கன்னு வந்திருக்குது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா மிகப்பெரிய சிறப்பு மிக்க திக்ரு. 99 வியாதிக்கு மருந்து, மனக்கவலை நீங்கிடும், சைத்தான் ஜின்னுக்கு நெருப்பு கிட்ட வரையில. ஒரு சாபின பிள்ளைக்கு ஜின் வந்துட்டு சொன்னாங்க, பைத்துட்டு நாங்கள் ஏழாண்டுச்சு, பைத்துட்டு நாங்கள் ஏழாந்துச்சு, பைத்துட்டு நாங்கள் ஏழான்னு சொல்லிட்டு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொன்னாங்க. நார் நெருப்புன்னு கிட்ட நிற்கலாது, சைத்தான் ஜின்னுக்கு நெருப்பு. மனக்கவலை நீங்கிடும், 99 வியாதிக்கு மருந்து, மனக்கவலை நீங்கிடும், சைத்தாஞ்சினருக்கு நெருப்பு. அரசுடைய ஹசானா சொர்க்கத்துடைய வாசல். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. ஒரு நாளே குறைஞ்சது 500 முறை நாங்கள் எல்லோரும் ஓதி வரணும். பெரிய சிறப்பு மிக்க திக்ர். இதை பேணுதலாக என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா 500 முறை வச்சுருவாங்க. அப்போ இந்த வளமையாகவே 500 ஓதணும்னு சொன்னால்
அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இதுலேயும் கடன் பிரச்சனைங்கிறது அமைப்பு இருக்குது. இப்போ இந்த லட்சம் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய அவங்க சொல்லக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. அஸ்ஹல் ஹே அக்மல் ஹே, ரொம்ப லேசானது, ரொம்ப பூர்த்தியானது, ரொம்ப அழகானது. யார் நபிசாஸ் அவங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுறாங்களோ, துவாக்கள் ஓதி வர்றாங்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 பாக்கியங்கள் கொடுப்பான். அல்லாஹ் ரப்புடைய விசேஷ அன்பு கிடைக்கும். ஷைத்தானுடைய தீங்குட்டும் பாதுகாக்கப்படுவாங்க. கண்மணியான நபி ரசூல் அவர்களை கனவுல காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். பயங்கர வியாதிகள் அவங்களுக்கு வராது. பயங்கர வியாதிகள் அவங்களுக்கு வராது. உள்ளத்தில் அற்புதமான தைரியம் உண்டாயிடும். அல்லாஹ்வுடைய கட்டளை பேர் நடக்கிறேன், கண்மணியான நபியுடைய வழி நடக்கிறேன், எனக்கு என்ன பயம், என் ரப் என்னோட ஹுதாதாரம் சகம்தாரம், என் ரப் என்னோட எனக்கு என்ன கவலை, தைரியசாலி ஆயிப்பாங்க. நல்லோர்கள் நேசிப்பார்கள், தீயவர்கள் கண்டா பயப்படுவார்கள். ரிஸ்கில் பறக்கத்துண்டாயினும் மார்க்கத்தில் உறுதியானவங்களாயிப்பாங்க. ஆகப்பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் எனது சுன்னத்தான் நடைமுறை நேசிக்கிறார்களோ அவர்கள் என்ன நேசிக்கின்றார்கள், யார் என்ன நேசிப்பாங்களோ யார் சுன்னத்தான் நடைமுறை நேசிக்கின்றார்களோ அவர்கள் என்ன நேசிக்கின்றார்கள், யார் என்ன நேசிப்பாங்களோ சொர்க்கத்தில் காண மாய ஜன்னா, சொர்க்கத்தில் என்னோட கூட இருப்பாங்க. லேசான பாக்கியம். ஆகத்தின் ஆகப்பெரிய பாக்கியம் தான் கண்மணியான நபியோட கூட இருக்கக்கூடிய பாக்கியம். எல்லாரும் உறுதியாக நேற்றுச்சொல்லும் இன்ஷா ரசூலோட மேலான சுன்னத்துகளை பேணி பின்பற்றுவார். அதில் ஆக முக்கியமானது தாவத்துடைய சுன்னத்து. தாவத்துடைய சுன்னத்து ஆக முக்கியமானது. அல்லாஹ் தஆலா மிக செழிப்பான வாழ்க்கை வாழ வைப்பார். நபிமார்கள் நாளை கியாமத்தினால நபிமார்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருமை நபி ரசூல் நாயகம் அவருடைய மேலான சுன்னத்துகளை பேணி பின்பற்றுக்கொள் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் சொல்வார். அருள் புரிவானாக. வா ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.